ஆனால் இன்னைக்கு அவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் அளவுக்கு கடந்தது. நீ அளவிட முடியாததை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். நம்ம திங்கிங் தான் பெரிதாகணுமே தவிர அவர் கொடுக்குற கெப்பாசிட்டியில் பிரச்சனையே கிடையாது. வழங்குதா? மகிமையின் ஐஸ்வர்யத்தின் அளவுகோலின்படி அவர் நமக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்குறார். வெறும் பணத்தை யோசிக்காதீங்க. பணம், நான் எப்போவுமே சொல்வேன், எங்கள் அப்பா சொல்லுவாங்க, லீஸ்ட் ஆஃப் த பிளெஸிங்ஸ் இஸ் மணி. அது சொல்லுவாங்க, அவங்க கற்பனையில் சொல்லுவாங்க, ஆண்டவர் நிறைய ஷெல்ஃப்ஸ் பரலோகத்தில் வச்சுருந்தாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஷெல்ஃபில் அடுக்கி வச்சுருந்தாருன்னா பணம் எங்கே இருக்கும் தெரியுமா? இருக்கிறதுலே கீழ்த்தட்டில் இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ மதிப்பில்லாதது அப்படின்வார். தேவன் அதை மட்டும் யோசிக்காதீங்க. வாழ்க்கையில் அதை விட எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. சுகம் பணத்தை விட பெரிய ஆசீர்வாதம். இது எல்லாவற்றிலும் நம்மை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவரே, நாங்கள்லாம் ஊழியம் செய்ய தெரியாது. கவலையப்படாதீங்க, உங்களை கொண்டு ஆண்டவர் செய்வார். அவர் செய்ய தீர்மானித்ததை அவர் செய்வார். நீங்கள் விட்டு கொடுத்தால் போதும். நீங்கள் இருக்க வேண்டிய பொசிஷனில் நின்னா போதும். அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறவர்களை ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார்.